கண்மணி அன்பும் சேர்ந்து ஒரே காரில் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ யாரடி மோகினி படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. நெரிசலுக்குள்ள மாட்டிக்கிட்ட கண்மணி அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இடிச்சிக்கிட்டே போகிறாங்க. வண்டி ஓட்டுற கார்த்தியும் வளைஞ்சு நெளிஞ்சே போயிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் கடுப்பானாலும் வேற என்ன பண்ணுறது. அந்த பாட்டி சொல்கிறக்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்னு கண்மணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க பாட்டி ஏன் படிச்சுட்டே வர, எனக்கு வேறு இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க. உன் பொண்டாட்டி தூக்கி மடியில் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள கண்மணி வந்து மடியில் உட்காந்துக்கிறாங்க. மடியில் உட்காரும்போது அவர் சடன் பிரேக் போகிறாரு. கண்மணி முத்தம் கொடுக்குறாரு. கண்மணி கடுப்பாகிறாங்க. ஆனால் அந்த டைமில் கோயில் வந்துருச்சு. கோயில் இறங்கி குளத்தில் முங்கி எந்திக்கணும்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து முங்கி எந்திக்கிறாங்க. 3 தடவை முங்கி எந்திரிச்ச பிறகு தூக்கிட்டு தான் வரணும் கண்மணின்னு சொல்லிடுறாங்க. உடனே அன்பு வந்து கண்மணியை தூக்கிட்டு வராரு. அந்நேரம் அவங்க மாமா வந்து விளையாட்டா பண்ணுறேன்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. உள்ளுக்குள்ளே தள்ளி விடும்போது கண்மணி வந்து மூழ்கிறாங்க. அன்பு தான் காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அவர் வயிற்று அமுக்கி தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் கண்மணிக்கு வந்து அன்பு மேலே ரொம்ப கோவங்கிறத கொஞ்சம் கூட குறையலைங்கிறத காமிச்சிருக்காங்க. ஏன்னா கண்மணி வந்து முழிச்ச உடனே அன்பு முகத்தை பார்த்து அன்பு சிரிக்கிறாரு. அன்பு வந்து கண்மணி மணி நல்லபடியாக வந்துட்டாலேன்னு சொல்லி நினச்சி சிரிக்கிறாரு. ஆனால் அந்த கண்மணி கோவப்பட்டு படக்குன்னு நினச்சி போகிறாங்க. அப்போ வந்து கடைசியாக சாமி கும்பிட்டுட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க சாரினே சொல்லி. அவங்க மாமாவும் சொல்கிறாங்க நான் விளாட்டா பண்ணது அப்படி ஆயிடுச்சு சாரிப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அன்பு வந்து திட்டுறாரு. கண்மணி கூட நான் வாழனாலும் பரவாயில்ல, அவளை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி விபரீதமாக விளாடாதீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுனால கண்மணி மனசில் இடம் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அன்பு வந்து வேற ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம், ஏதாவது செய்யலாம். ஆனால் இந்த பாட்டிகளை வச்சு அவங்க பண்ணுறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் அன்பு வந்து வேற எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்மணி மனசு கரையிறதுக்கு வேற ஏதாவது விஷயம் நடக்குமா? உங்களுக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.